ஹேய், என்ன இதெல்லாம்? இந்த மோசமான நடவடிக்கைக்கு என்ன பதில் சொல்ல போற? இல்ல, இது நான் வேணும்னு செய்யல. இது எல்லாமே என்ன மீறி. எழுந்துரு. நீதானே அந்த லாட்டரியில ஜெயிச்ச பொண்ணு? ஆமா, நானேதான். நான் உன்னை பார்க்கவே இல்லையே. கொஞ்சம் திரும்பி என்ன பாக்குறியா? லேடி ராயல்ஸ் எப்பவுமே இப்படி தலை தூங்கி நிக்க கூடாது. அம்மா, அவளை ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சு அவளையே பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா, ராஜ வாழ்க்கைய வாழறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. மரியாதையா இப்பவே கிளாஸ் விட்டு வெளியில போ. கொஞ்சம் கூட ஒத்தே போகாத உன்னை எப்படி இந்த ஸ்கூலுக்குள்ள சேர்த்தாங்கன்னு எனக்கு புரியல. இனி நீயாவே புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லது. நல்லாவே புரிஞ்சுது. இன்னைக்கு கேக்ல ஸ்பெஷலா ஸ்ட்ராபெரி வச்சிருக்காங்க. தேங்க்யூ மிராண்டா. இனிமே அவ இந்த மாதிரி பேசுறதுக்கு இடம் கொடுக்காத. அவ மனுஷியே இல்ல. சொல்ல போனா அவ வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்த ஏலியன் ஜந்துன்னு கூட சொல்லலாம். என்ன ரொம்ப நாளா ஒரு விஷயம் உறுத்துக்கிட்டே இருக்கு. என்ன ஏதாவது ஸ்கின் அலர்ஜியா? பிளேயர் மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு பிரின்சஸ் சாம் ஸ்கூலுக்கு வரும்போது இந்த ஸ்கூலோட மரியாதையே போன மாதிரி தோணுது. நம்மளோட மரியாதையும் அவளால குறையுது. அப்படியே சொல்ற? அவ நம்ம எல்லாரையும் டம்மி ஆக்கிட்டா. உதாரணத்துக்கு இதோ இந்த கேக் எடுத்துக்கோயே. சுத்தி இருக்கிற பல பேருக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது பிளேயர் மட்டும் முக்கா வாசி எடுத்து சாப்பிடுறா. நமக்கு என்ன மிச்சம் இருக்கு? அப்புறம் ஏன் நீ ஏன் கேக்க சாப்பிட்ட? நான் சாப்பிடல, பிளேயர். அவளுக்கு என்ன தைரியம்? எனக்கு அந்த கேக் வேணும். கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே அவ இங்க இருந்து கிளம்பிடுவான்னு எனக்கு ஒரு பச்சி சொல்லுது. வைக்கலையா? சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த சியர்காஸோட டான்ஸ பார்த்து எல்லாரும் எப்படி அசந்து போறீங்க பாருங்க. உங்க எல்லாரோட ஒத்துழைப்புனாலதான் நாங்க எல்லாம் படிப்படியா முன்னேற முடியும். வாழ்த்துக்கள் லொரைன். உனக்கும் தான் ஜோசட். என்னவோ, ஆனா நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. சரி, ஆரம்பிங்க. இப்ப நாங்க ஆட போறோம் இந்த ஆட்டம். உங்க எல்லாரோட கண்களையும் ஆக்க போது ஒரு தாக்கம். காத்திருந்த உங்களுக்கு இது இன்ப அதிர்ச்சி. 1 2 3 பிரின்சஸ் சாம் ஸ்கூல் தான் எப்பவும் பெஸ்ட். ராஜ வாழ்க்கைக்கு இது ஒரு டெஸ்ட். நலிஞ்சு வலிஞ்சு ஆடுற இந்த ஆட்டம் உங்க மனசு ஆக்க போது ஒரு ஓட்டம். கம் ஆன் பிரின்சஸ் சாம் ஸ்கூல். வாவ், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எங்கேயோ போறீங்க? இது வெறும் ட்ரையல் தான். என்ன, ரெடியா? என்ன பண்ணிருக்காங்க? ஓ, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இத நான் கிளம்புறேன். என் கேக்க திருடுனா உனக்கு இதான் கதி. இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. ஒரு பெரிய இசை கூட்டத்துல ஞான சூன்யம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய், இதெல்லாம் போக போக சரியாயிடும் விடு. சரியா சொன்ன. போக போக இந்த ஸ்கூலையே நான் சின்ன பின்னமாக்க போறேன். டேம் தேவன் சொன்னது சரிதான். நான் இந்த ஸ்கூலுக்கு எந்த வகையிலயும் செட் ஆக மாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிளேயர்? டேம் தேவினி இந்த சாம் ஸ்கூல்ல இருந்து ஒதுக்கப்பட்டவங்கதான். நீ என்ன சொல்ற? அத என்ன கேளு, நான் சொல்றேன். அவங்க லாட்டரியில ஜெயிச்சுதான் வந்தாங்க. ஆனா எந்த இளவரசியும் அவங்க லேடி ராயல ஏத்துக்கல. அந்த இசபெல்லா ராணி கூட இவங்களை கொஞ்சம் கூட மதிக்கல. ஆமா, டலன்ஸாக்கு மட்டும் பிரின்சஸ் ஆகிற தகுதி இல்லன்னா டேம் தேவன் இந்த அரண்மனையில ஒரு செல்லா காசுதான் இருப்பாங்க. ஓ, அப்படியா? நான் அவங்கள மட்டும் சொல்லல. இங்க இருக்கிற எல்லாருமே நான் இங்க வந்தது தப்புன்னு சொல்றாங்க. நீங்க மட்டும்தான் எனக்கு ஆதரவா இருக்கீங்க.